ஆண்டவர் ஒரு இருதயத்தில் ஒரு வார்த்தையை கத்த தந்தார். வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனம். பாவத்திற்கு விரோதமாய் நீங்கள் போராடுகிறதற்கு இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதுனால் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பாவத்திற்கு விரோதமாய் இல்லைன்னா பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிறதற்கு நீங்க போராட வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த போராட்டம் எந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் போராடினாங்களாமா, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ரத்தம் சிந்துகிற அளவிற்கு போராடினார்களாமா. அதைத்தான் இந்த தேவ மனுஷன் என்ன இடத்துல சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க பாவத்திற்காக சிலதை இழந்திருக்கலாம், நீங்க பாவத்திற்காக சிலதை விட்டு கொடுத்திருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பாவத்திற்கு விரோதமாய் நிற்கிறதற்கு நீங்க யாராவது ரத்தம் சிந்தி இருக்கிறீங்களா? அந்த அளவுக்கு நீங்க யாராவது பாடுபட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு இந்த பரிசுத்தவான் இந்த இடத்துல எழுதுகிறார். நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சாதான் புரியும். சில நேரங்களிலே பரிசுத்தம் என்கிறது ரொம்ப எளிது அப்படின்னு சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்தமாய் வாழ்கிறது என்கிறது சுலபமானது அல்ல, எளிதானது அல்ல. சிலர் சொல்லுவாங்க, இல்ல ரொம்ப ஈஸியா நம்ம இருக்கலாம், ஏன் பொய் சொல்லாம இருக்க முடியாதா, ஏன் இந்த விஷயத்தை சொல்லாம இருக்க முடியாதா, வார்த்தையை அடக்கி பேச முடியாதா, கோவப்படாம இருக்க முடியாதா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்படி கோவப்படாம இருக்க முடியாதுன்னு சொல்லலாம், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே இருக்கிற போராட்டத்திலேயே, இந்த உலகத்திலே இருக்கிற சவாலிலேயே பெரிய சவால் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பரிசுத்தமாய் வாழ்கிறது. பரிசுத்தமாய் வாழ்கிறது சுலபமானது அல்ல, இது மிக அதிகமான போராட்டமானது. இப்போ அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேரு, நிறைய உபதேசங்கள், நிறைய திருச்சபைகள் கூட பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தேசத்துல நிறைய பெருகிருச்சு. நிறைய சபைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா பாவத்தை குறித்து எச்சரிக்கிற திருச்சபைகள் இல்லை, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற சபைகள் குறைஞ்சிருச்சு. ஆனா ஒரு காலத்துல புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும் போது, யோவான் வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு சொன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்க நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிரசங்கம் பண்றாரு. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய வார்த்தைகள் எளிமையா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீ களவு செய்யக்கூடாது, நீ திருடக்கூடாது. இப்படியா ஆண்டவருடைய உபதேசத்துல கூட ஆண்டவர் என்ன சொன்னார்னா, கடினமான உபதேசத்தை நிறைய இடத்துல சொன்னார். நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுக்கணும். இனி இருக்கிற அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிற தம்பி தங்கச்சிங்க கூட ரொம்ப கவனமா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள், இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் கூட என்ன பண்றது இல்லை அப்படின்னா, இந்த பாவத்தை குறித்து அவர்கள் உணர்த்துறது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச பாவம், இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்க பாவம், இனி நீங்க செய்ய போகிற பாவம், இது எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்திட்டாரு, அவ்வளவுதான், அந்த பாவத்தினுடைய மன்னிப்பு கிடைச்சிருச்சு. ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு, இப்ப செய்துட்டு இருக்கிற பாவத்துக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு, இனி நீ செய்ய போகிற பாவத்துக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். நீ ஏன் அதுக்குடைய பாவத்தை மன்னின்ற, நீ எதுக்கு அதுக்காக அழுற, நீ எதுக்காக பரிசுத்தத்திற்காக கெஞ்சுற அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இன்னைக்கு ஊழியங்கள் வருகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பரிசுத்தமாய் வாழ்வது அவ்வளவு சுலபமானது அல்ல. இப்போ இவர்களால பரிசுத்தமா வாழ முடியல, இவங்களால சினிமா பார்க்காம இருக்க முடியல, இவங்களால கெட்ட வார்த்தை பேசாம இருக்க முடியல, இவங்களால திருடாம இருக்க முடியல. அதனால இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுக்கு ஏற்றபடி உபதேசத்தை மாற்றி, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர்களால் செய்ய முடியாததுனாலே
அவர்களால் செய்வதற்கு கஷ்டமா இருக்கிறதுனால அவர்களுக்கு தகுந்தது போல உபதேசத்தை மாத்திட்டாங்க. ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, பரிசுத்தமாய் வாழ்வது சுலபமானது அல்ல. பரிசுத்தமாய் வாழ்வது என்னதான் அதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அதை யாரும் ஸ்டிக் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கூட பிறந்தவங்க, அவனை சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாரும் அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பண்றதுனால யாருமே அவனை எதுவும் கேட்க போறது இல்லை. ஆனா இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அது ரொம்ப கடினமான வாழ்க்கை. இந்த காரியத்தை வெறுத்து இப்போ அவன் பரிசுத்தமாய் வாழணும். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், 20 லட்சம் ஜனங்களுக்கு மோசையை ஆண்டவர் தலைவனா மாத்தினாரு. அவனை தலைவனா மாத்தினாரு. நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நீ கண்டிப்பாக வரணும்னு கர்த்தர் வலுக்கட்டாயமாய் இழுத்தாரு. அவனுடைய கோலின் மூலமாய் 10 அற்புதங்களை கர்த்தர் செய்தாரு. மோசையை போல ஒருத்த இதுக்கு முன்னாடி எழும்பல, இனி எழும்ப போறது இல்லைன்னு கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தாருன்னு நம்ம சொல்றோம்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆணி வேர் எங்க தெரியுமா? இதுக்கு ஆணி வேறு எங்க தெரியுமா? ஆண்டவர் இந்த மோசையை விடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 20 லட்சம் ஜனங்களுக்கு அவனை லீடரா கர்த்தர் மாற்றுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு கமிட்மெண்ட். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை அது ரொம்ப ஈஸி, அது ரொம்ப சுலபம், அதை எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மோசே ஒரு தீர்மானம் எடுத்தான், நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, நான் அவமானப்பட்டா கூட பரவாயில்ல, எல்லாரும் என்னை ஒதுக்குனா கூட பரவாயில்ல, நான் துன்பத்தை அனுபவித்தாலும் நான் எதை செலக்ட் பண்ணுவேன்னா பரிசுத்தமாய் வாழ்வதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். வாலிப தம்பி, தங்கச்சி, சிஸ்டர், பிரதர், ஆண்டவருடைய கண்காணிப்புக்குள்ள நீங்க வரணுமா? ஆண்டவருடைய செலக்ஷனுக்குள்ள நீங்க வரணுமா? ஆண்டவர் நிச்சயமாய் மோசையை ஒரு நாள் கையிலே எடுத்தவர் உங்களை எடுக்காமல் இருக்க மாட்டார். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அநீதி உள்ள தேவன் அல்ல. இப்போ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது 2 காரியம் உங்களுக்கு முன்னாடி வைக்கப்படலாம். 2 காரியம் வைக்கப்படலாம். உங்க கூட இருக்கிறவங்க, உங்க கூட படிக்கிறவங்க, கூட வேலை செய்யறவங்க எல்லாத்தையுமே பண்ணலாம், எல்லா அக்கிரமத்தையும் பண்ணலாம், எல்லா அநியாயத்தையும் பண்ணலாம். நீங்க அவர்கள் நடுவிலே இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னா கூட உங்களை திட்டுறதுக்கு தான் ஆள் ரெடியா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் யாரை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, எனக்கு கஷ்டமா இருந்தா கூட பரவாயில்லை, நான் ஒன்றை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவேன், பரிசுத்தமாய் வாழ்வதை மட்டும்தான் தெரிந்து கொள்ளுவேன் என்று ஒப்பு கொடுக்கிறவங்களை கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் விட்டு விலக மாட்டார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு நிச்சயம் வல்லவர். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அடிக்கடி ஆண்டவரை பார்த்து நான் ஒரு வார்த்தை கேட்பேன், ஆண்டவரே நீர் என்னை ஊழியத்திற்கு தெரிந்து கொள்வதற்கு நான் அப்படி என்ன உங்களுக்கு செஞ்சுட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன்? எனக்கு ஊழியத்திற்காக ஒரு வசனம் எனக்கு கொடுக்கப்படலை, இல்லைன்னா ஒரு அழைப்பெல்லாம் ஒரு பர்சனலாக ஒரு அழைப்பு அப்படியெல்லாம் இல்லை. எங்கள் பாஸ்டர் சொன்னார், அதனால ஊழியத்துக்கு வந்தேன். அப்புறம் ஊழியத்திற்கு வந்து நான் ஆண்டவருக்காக பெரிய ஊழியம் செய்வேன், ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார், இந்த மாதிரிலாம் ஒரு கற்பனை கூட என்னுடைய இருதயத்தில் இருந்ததில்லை. ஆனால் அடிக்கடி நான் என்ன ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே ஏப்பா என்னை தெரிந்து கொள்றதுக்கு என்ன காரணம்ப்பா? ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் ஒன்று ஞாபகப்படுத்தினார். என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய வீடுகள், டிவி ஒரு 3 வீட்டில் மட்டும்தான் டிவி இருக்குன்னு வச்சுங்களேன். எங்க கிராமத்திலேயே பணக்கார வீடு ஒரு 3 வீடு, அந்த 3 வீட்டில் டிவி இருக்கும். அதுலயும் ஒரு வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள போகவே முடியாது, ஏன்னா அவங்க ரொம்ப கோடீஸ்வரங்க, யாரையுமே விட மாட்டாங்க. இன்னொரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் என்ன அப்படின்னா அவங்க மலையாளியா இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை அவங்க மலையாள படம் தான் போடுவாங்க, மலையாள மூவி தான் போடுவாங்க. எனக்கு என்னன்னா, அந்த காலத்தில் மலையாள படம் பிடிக்காது, ஆனால் என்ன படம் தான் பிடிக்கும் அப்படின்னா தமிழ் படம் தான் பிடிக்கும். ஆனால் 3வது ஒரு ஆப்ஷன் டிவி பார்க்கறதுக்கு ஒன்றுனா, எங்கள் ஊர்லேயே கவர்மெண்ட் ஒரு சின்ன பார்க் மாதிரி ஒன்று கட்டி அதுக்குள்ள ஒரு டிவியை வச்சு ஒரு 10 படிக்கட்டு கட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். அந்த படிக்கட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற யாருக்குமே டிவி தெரியாது. இந்த டிவி நனையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள வச்சிருப்பாங்க. யாரும் முதல்ல போய் அந்த 10 பேர் இடம் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டிவியை பார்க்க முடியும். அப்போ நானும் என்னுடைய நண்பன், அவரும் இன்னைக்கு பாஸ்டா தான் இருக்கிறாரு, நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவோம்னா, 5:30 மணிக்கு படம் ஆரம்பிக்குதுன்னா 4:30 மணிக்கு போயிட்டு ஒரு டவலை விரிச்சிட்டு வந்துடுவோம்.
இது எங்களுடைய இடம் தான்ப்பா, இதை யாருமே பிரிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏற்கனவே ரிசர்வ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு அப்புறம் வந்து டிவி பார்த்துட்டு வரும்போது அப்போ ஒரு நாள் பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன பிரசங்கம் பண்ணுறாரு தெரியுமா? டிவி பார்க்குறவன், சினிமா பார்க்குறவன், டான்ஸ் பார்க்குறவன், இவன் எல்லாம் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் கடலிலே தள்ளப்படுவார்கள் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணும்போது எங்க பாஸ்டர் சும்மா பிரசங்கம் பண்ண மாட்டாரு. நாக்க கடிச்சிட்டு அவ்வளவுதான், அங்க புழு சாகாது, அக்கினி அவியாது. உலகத்துல இன்னைக்கு சாகணும்னு நினைச்சா கொஞ்சம் விஷம் வாங்கி குடிச்சா செத்துடலாம், ஆனா அங்க விஷம் குடிச்சாலும் சாக மாட்டேன், உனக்கு சாவே வராது. ஏன்னா அந்த துன்பத்தை அனுபவிக்கணும். மனம் திரும்புவியான்னு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண உடனே அன்னைக்கு ஆராதனை முடிச்சு நானும் என்னுடைய நண்பனும் பேசிட்டு போனோம். எப்பா, இதுவரையிலும் நம்ம சினிமா பார்த்தோம், அது நமக்கு தப்புன்னே தெரியல, இல்லை நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது, நம்ம பரலத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு தீர்மானம் 2 பேரும் எடுக்கிறோம். என்னன்னா கரெக்டாக 4:30 மணிக்கு 2 பேரும் கிளம்பி ஒரு 3 கிலோமீட்டர் 2 பேரும் ரோட்லேயே நடப்போம். ஏன்னா இந்த டிவி நம்ம ஊரில் உட்காந்தா டெம்டேஷன்ஸ் வரும், நமக்கு பார்க்கலான்னு தோணும், அதனால இந்த ஏரியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே போய் ஒரு டீ குடிச்சிட்டு திரும்பி ரிட்டர்ன் வருவோம். போகும்போதும் வரும்போதெல்லாம் ஆண்டவரை குறித்து பேசிட்டே வருவோம். நிறைய பசங்க வந்து திட்டுவாங்க, ஏன் வரல, எதுக்கு, ஏன் இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அந்த உணர்வே இருக்காதா? நிறைய பேர் ஸ்கூலில் பசங்க கூட தேட்டருக்கு போகும்போது இல்லைப்பா நான் வரலப்பா. ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் நிறுத்தி இருக்கும்போது நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு என் நாமத்திற்காய் காண்பித்த அந்த பக்தி வைராக்கியத்தை மறந்து விடுவதற்கு என் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. மோசேயினுடைய தேவன் தான் உங்களுடைய தேவன். இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், உனக்கு முன்பாக தவறு செய்ய, பாவம் செய்வதற்கு சத்துரு ஒரு பெரிய நெட்வொர்க்கையே கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆனால் எனக்கு வேண்டாம் என்று யாரெல்லாம் அதை ஒதுக்கி தள்ளுகிறீர்களோ, அதனால என்ன வந்தாலும் எனக்கு அநித்தியமான பாவ சந்தோஷத்தை விட துன்பத்தை அனுபவிச்சா கூட பரிசுத்தம் மட்டும் எனக்கு போதும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாய் தேவனதிலே பிரியப்படுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த உலகம் வந்து நீங்க நல்லவர்களாய் வாழ்ந்த உடனே, நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்த உடனே உங்க தலை மேல ஒரு பெரிய பட்டத்தெல்லாம் தூக்கி வச்சிடாது. ஐயோ திருடே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பதவி உயர்வெல்லாம் நமக்கு கிடைக்காது. இந்த உலகம் நம்மளை என்னதான் சொல்லும் அப்படின்னா, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை திட்டுவாங்க. உனக்கு பொழைக்க தெரியாது, உனக்கு ஊர்ல இதான் பொழைக்க தெரியுமா, நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ ஒண்ணுமே வேஸ்ட், நீ இப்படி இருந்தா எங்க போனாலும் அவமானப்பட்டு தான் திரும்பி வருவ, நீ எங்களை மாதிரி எதையுமே சம்பாதிக்க முடியாது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் யாரை பார்க்கிறார் என்று சொன்னால், பாடுபட்டா கூட பரவாயில்ல, எனக்கு எதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னா, நான் பாடுபடுவதற்கு ஆயத்தம், ஏனென்றால் நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன் சொல்லுங்கள். யோசேப்பு அங்க தப்பு பண்ணுனா அவனுக்கு அந்த இடத்துல கண்டினியூவா அந்த இடத்துல இருக்கலாம், அவனுக்கு நல்ல சாப்பாடு, அந்த இடத்துல நல்ல பொறுப்பு. போத்திபார் வந்து தன்னுடைய வீட்டினுடைய விசாரணைக்காரனாய் அவனை வச்சிருக்கிறான். ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் அவன் உட்கார்ந்துட்டான். ஆனா இப்ப இந்த தப்பை பண்ணல அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. அவனை தண்டிக்கலாம், அவனை கொல்லலாம், எது வேணாலும் நடக்கலாம், அவனை சிறைச்சாலையில போடலாம். ஆனா யோசேப்பு இந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறான், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பாவமா பரிசுத்தமா, இதை செய்யலாமா வேண்டாமா, இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறி வரும்போது சில ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டலாம். இப்போ உங்களுக்கு முன்னாடி யோசேப்பை போல ஒன்று வைக்கப்பட்டிருக்குன்னு வைங்களேன், தப்பு பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நிறைய பேர் என்ன ஆப்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தெரியாம பண்ணிட்டேன் ஆண்டவரே. ஆனா யோசேப்பு என்ன முடிவு எடுத்தான் அப்படின்னு சொன்னா, எனக்கு தண்டனை கிடைச்சா கூட பரவாயில்ல, எனக்கு அவமானம் வந்தா கூட பரவாயில்ல, என்னை கொன்னா கூட பரவாயில்ல, நான் செய்ய மாட்டேன்னு ஒரு பொருத்தனை எடுத்தான் பாருங்களேன். இந்த ஒண்ணு அவனை எங்க கொண்டு நிக்க வச்சு தெரியுமா? பார்வோனுக்கு தகப்பனாய். நீங்க பரிசுத்தமாய் வாழ்ந்ததற்கு கண்டிப்பாக கர்த்தர் ஒரு நாள் உங்களை மெச்சி கொள்ளுவார்.
உயர்வு உங்களை தேடி வரும். நீங்கள் ஆண்டவருக்காக காண்பித்த அந்த வைராக்கியத்தை கர்த்தர் மறக்க மாட்டார், நிச்சயமாய் மறக்க மாட்டார். நீங்கள் எதை விடுகிறீர்களோ, தகப்பனையாவது தாயையாவது உடைமையாவது சொத்தையாவது எதெல்லாம் நீங்க இழக்கிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு தராமல் விடவே மாட்டார். இன்றைக்கு ஆண்டவர் யாரோ ஒருத்தடத்துல கர்த்தர் பேசிட்டு இருக்கலாம். உன்னுடைய மனது ரெண்டு நினைவா இருக்கலாம். நீ வழியில நின்றுட்டே இருக்கலாம். பிசாசும் சுற்றி இருக்கிற நண்பர்களும் உன்னை பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை ஒன்றும் இல்லை, நீ பண்ணு, ஆண்டவர் நல்லவர் தானே, ஆண்டவர் மன்னிப்பு தருவார், இப்படியெல்லாம் ஒரு பக்கத்தில் உனக்கு அந்த டார்ச்சர் வந்துட்டே இருக்கலாம். உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கலாம். இப்போ ஆண்டவர் உன் கையில் கொடுத்து, இல்லை மகளே என்ன டிசைட் பண்ண போற, இல்லை மகனே நீ என்ன டிசைட் பண்ண போறேன்னு சொல்லும்போது, இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ஒரு டிசைட் பண்ணு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எதான் முக்கியம் அப்படின்னு சொன்னா சத்தமாய் சொல்லுங்க. கையை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க. நான் நஷ்டமானா கூட பரவாயில்ல, நான் அவமானப்பட்டா கூட பரவாயில்ல, நான் சிறைச்சாலைக்குள்ள கடந்து போனா கூட பரவாயில்ல. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு இப்பொழுது எனக்கு ஒரு தைரியத்தை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. தாரும் ஆண்டவரே, எனக்கு இப்போ ஒரு தைரியத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் தரப்போறாரு. இதுவரைக்கும் தடுமாறி இருக்கலாம். இந்த சுத்திகரிப்பு ஜெபத்திற்கு முன்னாடி வரைக்கும் இப்படிப்பட்ட செலக்ஷன் உங்களுக்கு முன்பாக வரும்போது நீங்க ஒருவேளை சத்துரு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது நிச்சயமா நான் ஆண்டவரே சத்துரு பக்கம் சாய மாட்டேன், உங்க பக்கம் மட்டும்தான் ஆண்டவரே சாய்வேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. அப்பா, அந்த கிருபை, அந்த அபிஷேகம் இப்பொழுது எனக்குள்ளே இறங்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு ஆண்டவரே, தகப்பனே, எனக்கு இப்பொழுது ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. பரிசுத்தத்திற்காக வருகிற அவமானத்தை சகிப்பதற்கு எனக்கு பலன் கொடுக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தத்திற்காக வருகிற அவமானம் உங்களுக்கு அது அவமானம் அல்ல. ஒரு நாள் உங்களுக்கு ஒரு அவார்டாக அது மாறும், அது அவார்டாக மாறும். பரிசுத்தத்திற்காக அவமானப்படுவது ஆசீர்வாதம், பரிசுத்தத்திற்காக அவமானப்படுவது வெற்றி. பரிசுத்தத்திற்காக அவமானப்படுகிற ஒருவரையும் கர்த்தர் கைவிட்டதே இல்லை, கைவிட்டதே இல்லை. வாலிப தம்பி தங்கச்சி, ஒன்னு நினைச்சுக்கப்பா, நீ பரிசுத்தமா வாழ்ந்து நீ உண்மையா இருக்கிறேன்னு சொல்லி உனக்கு ஒரு அவமானம் வந்துச்சுன்னா, உண்மையிலே உன்ன மாதிரி பாக்கியம் பெற்றவர்கள் ஒருவருமே இல்லை. பரிசுத்தத்திற்காக நான் அவமானப்படுவதற்கு எனக்கு பலன் தாருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக ஆண்டவர் உண்மையிலேயே என்னுடைய நான் சொல்றேனே, என்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு அப்படி நடக்கணும்னு நான் சொல்லல. ஆனா ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியம் உள்ள தேவன் தெரியுமா, எவ்வளவு வைராக்கியம். நீங்க மெச்சூர்ட் ஆனதுனால சில நேரத்தில் கர்த்தர் அமைதியா இருக்கலாம். பாருங்க, எங்க ஊர்ல வந்து இந்த சின்ன வயதுல இருக்கும்போது கேரல் ரவுண்ட்ஸ், இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் டைம் வந்து கேரல் ரவுண்ட்ஸ் போறதுக்காக, சுவிசேஷம் சொல்லுகிறதுக்காக நாங்க வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த பழைய பெயிண்ட் டப்பாவை எடுத்து, அந்த டப்பாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் ஊரில் ரப்பர் ஷீட் நிறைய இருக்கும், ரப்பர். அதில் வந்து அந்த தேங்காய் தொட்டியில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அந்த ரப்பர் பாலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக ஒரு தோல் மாதிரி வரும். அந்த தோலை எடுத்து நம்ம வந்து அந்த பெயிண்ட் டப்பாவுக்கு மேலே இறுக்கி வச்சு கட்டிட்டீங்கன்னா அப்படியே அடித்தா அவ்வளோ அழகான சவுண்டு வரும். அதில் 2 பக்கம் அந்த காது இருக்கு பாருங்களேன், அதில் ஒரு கயிறை கட்டி கழுத்தில் மாட்டிட்டு 2 குச்சியை வச்சு அடித்தோன்னா அவ்வளோ அழகான சவுண்டு வரும். அதுதான் எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இன்னொன்று வந்து ஜிங்கிச்சா இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு பாருங்களேன், இந்த சிங் சிங். இது என்ன அப்படின்னா, இந்த சோடா எல்லாம் இருக்கு பாருங்களேன். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோடாவினுடைய மூடி இருக்கும், அது இரும்பில் இருக்கும். இந்த சோடாவினுடைய மூடி எல்லாம் பொறுக்கி அதை கல்லில் வச்சு நல்லா நச்சு சென்டரில் ஆணி வச்சு ஒரு ஓட்டை போட்டு 2 பக்கம் ஒரு கட்டை எடுத்து அதை நீங்கள் அடித்து உள்ளுக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த சவுண்டு வரும். எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாங்களே தயாரிப்போம். அப்படி தயாரித்து 4 பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பாட போகிறோம். அப்போ வந்து ரஜினி அப்படின்ற ஒரு பிரதர், அவங்க ரசிக்கப்படலை, பட் அவங்க வீட்லேயும் ஒரு பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணலான்னு சொல்லி அந்த சின்ன வயசில்
பாட்டு பாடணும்னு அந்த ரஜினின்ற ஒருத்தன் வந்தான். வந்துட்டு, ஏண்டா எங்க வீட்டிலே நீங்க பாடுறீங்களா, நாங்க என்ன கிறிஸ்டினா, அப்படி எதுக்கு நீங்க என் வீட்டில் பாடினீங்க, இப்போ பாருங்க எங்க சாமியினுடைய இதை செய்கிறோன்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு ஒரு கையில் ஒரு அந்த விளக்கு மாதிரி ஒன்று இருக்கும்ல, ஆரத்தி எடுப்பாங்க, அதை எடுத்துட்டு வந்து அவன் எங்களை சுத்தி அப்படியே வலது கையினால சுத்தி இப்போ அப்படி போட அப்படின்னு சொல்லி எங்களுக்கு என்னமோ அது ஒரு பெரிய அவமானமா இருந்துச்சு. அவன் வந்து ரொம்ப அவமானப்படுத்தி எங்களை அனுப்பிட்டான். சரி, நாங்கள் துக்கத்தோட, சின்ன வயசு தானே, துக்கத்தோட வந்து திருப்பி அகைன் கண்டினியூ பண்ணி அந்த கேரல் ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி பாட்டை பாடி முடிச்சு போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் அவ்வளவு அழகா சைக்கிள் ஓட்டுற ரஜினி வரும்போது ஒரு கல்லு தடுக்கி சைக்கிளில் விழுந்து இந்த கை உடஞ்சி ஃப்ராக்சர் ஆகி மாவு கட்டு போட்டு வந்தாங்க. உண்மையிலே மறக்க முடியாது. என்னன்னா அந்த நேரத்தில் வந்து எனக்கும் என் கூட இருந்த அந்த நண்பர்களுக்கு ஒரு ஃபெய்த் வந்துச்சு பாருங்க, ஒரு விசுவாசம், ஆண்டவர் மேல ஒரு பற்று, ஒரு அன்பு. எங்களுக்காக இப்படி வழக்காடுவீங்களா ஆண்டவரே, எங்களுக்காக இப்படி நியாயம் தீர்ப்பீங்களா, அதெல்லாம் எங்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு மிகப்பெரிய விதை மாதிரி. எங்களை வளர்த்துறதுக்கு இந்த மாதிரியும் கர்த்தர் செய்தார். சில அடி வாங்குறதுக்கு மட்டும் கர்த்தர் நம்மளை வளர்த்த மாட்டார், இந்த மாதிரி அற்புதத்தை செய்தும் கர்த்தர் நம்மளை வளர்த்துவார். நம்முடைய தேவன் அவ்வளவு நல்லவர். இன்னைக்கு இந்த இடத்துல எல்லாம் இந்த படி நிற்கும் போதெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம், நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு அப்படி ஒரு ஃபெய்த்தை போட்டு தான் கர்த்தர் வளர்த்தினாரு. இன்றைக்கும் சிலரை அப்படித்தான் வளர்த்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை கண்மணி போல பாதுகாக்கிறார். உன்னை தொடுகிற யாரும் என் கண்மணியை தொடுகிறார்கள். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிறத நேருக்கு நேர் கர்த்தர் காண்பிக்கிறார். அதெல்லாம் கர்த்தர் மேல இருக்கிற அந்த ஃபெய்த்தை ஆண்டவர் வளர்த்துக்கிறதுக்காக தான். இன்னைக்கு சில காரியம் நடக்காம இருக்கிறதுனால, காலதாமதம் ஆகிறதுனால சோர்ந்து போகாத ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த விசுவாசத்துக்குள்ள உங்களை கொண்டு வர்றதற்கு கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி செய்த அற்புதங்கள் எத்தனை அற்புதத்தை கர்த்தர் செய்தாரு, எவ்வளவு அதிசயத்தை செய்தாரு. என்ன இந்த ஃபெய்த்துக்குள்ள கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஏராளமான அற்புதத்தை செய்தார்னு சொல்றவங்க நல்ல கைகளை மேல தட்டி, முழு பலத்தோட மேல தட்டி நன்றி அப்பா சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, நன்றி அப்பா. எஸ், கைவிடுவாரோ, உன்னை விட்டு விடுவாரோ? உங்க விசுவாசத்துல கால் ஊன்றி நிற்பதற்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்த கர்த்தர், இத்தனை அற்புதங்களை கண்ணில காமித்த கர்த்தர், ஓ இவ்வளவு தூரம் உங்களுக்கு செய்த கர்த்தர் விடமாட்டார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களை விசுவாசத்துல துவங்கின கர்த்தர் முடிக்க பண்ணுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தை துவங்குறவரும் விசுவாசத்தை முடிய பண்ணுகிறவருமாய் இருக்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படிதான் நம்மள எல்லாரையும் கர்த்தர் நிலைநாட்டி இருக்கிறார். நம்ம சும்மா வந்து உட்காரல, சும்மா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வந்து பின்மாறி கொண்டு போகும்போது பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல எத்தனையோ பேர் ஜாலிக்கும் வெறும் ட்ரெஸ் எடுக்கிறதற்கும் கொண்டாட்டத்திற்கும் சாப்பாட்டுக்கும் இப்படி அவங்க மனசை திரும்பும் போது அர்ப்பணிப்பதற்கும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் சுத்திகரிப்பதற்கும் ஒப்பு கொடுக்க வைக்கிறது யாரு? கர்த்தர். அந்த அஸ்திபாரத்தை போட்டவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் விட்டுருவாரா? ஆமென். கண்டிப்பாக அவமானம், நிந்தை எல்லாம் நமக்கு அனுதின உணவு போல, பழிச்சொல், எதிர்ப்பு எல்லாம் நமக்கு பலன் தரும் ஊட்டச்சத்து. அதனால ஆண்டவர் வந்து சில நேரத்தில் நம்மளை அப்படி ஸ்ட்ராங் பண்ணி நம்மளை வளர்த்துருக்காரு. அதனால அவர் தான் இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நடக்கிறத வச்சு நம்ம நிறைய பேர் விசுவாசத்தில் தடுமாறும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான். அன்னைக்கு சோறுல தடுமாறினாங்க, அன்னைக்கு கறி இல்ல உடனே தடுமாறினாங்க, அன்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி அவங்க நினைச்சது மாதிரி நடக்கல, தடுமாறினாங்க. ஆனா அவங்கள அவ்வளவு தூரம் ஆண்டவர் கொண்டு வருவதற்கு எவ்வளவு தியாகம் பண்ணாரு. அவங்க விசுவாசத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் எத்தனை அற்புதத்தை அவங்களுக்கு முன்னாடி செஞ்சாரு. சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தரத்துல பேசாரு, சிஸ்டர், பிரதர், உங்க விசுவாசத்தை ஊன்ற கட்டுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச அற்புதம் 1 2 இல்ல, ஆயிரக்கணக்கான அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சாரு. நீங்க சும்மா இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பைபிளை தூக்கி சும்மா வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? என்னமோ போலாம் பிரேயர் நடத்துறாங்கன்னு வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? கிடையாது. உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு கர்த்தர் அவ்வளவு அற்புதத்தை செய்தார். இவ்வளவு அற்புதத்தை செய்த கர்த்தர் இன்னைக்கு அவரால் செய்ய முடியுமா முடியாதா? கேட்கல, முடியுமா முடியாதா?
ஆனா அவர் செய்யலைன்னா கண்டிப்பா ஒரு காரணம். கேட்கல, ஒரு காரணம் இருக்குமா இருக்காதா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்வோனையே வீழ்த்தி பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ண ஆண்டவருக்கு, வனாந்தரத்துல வானத்து மன்னாவை கொடுக்கிற ஆண்டவருக்கு ஒரு நேர கறியை கொடுக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்களேன், முடியுமா? ஏன் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? நம்ம பொதுவாகவே நீங்க ஒரு வெகு தூரம் டிராவல் பண்றீங்கன்னா வெஜ்ஜு சாப்பிடுவீங்களா நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? கேட்கல. ஏன்? அதுவும் பஸ்ல போனா தண்ணி கூட குடிக்க மாட்டோம். ஏன்? பஸ்ஸுக்காரன் நிறுத்த மாட்டான். யூரின் வந்தா எங்க நிறுத்துவான்? அவனுக்கிட்ட போய் அழுறதை விட நமக்கு தண்ணி குடிக்காம இருக்கிறதே மேலு. ஆனா ட்ரெயின்ல போகும்போது பிரச்சனை இல்லை, அங்கே பாத்ரூம் இருக்குது. அப்போ நம்ம ஒரு டிராவல் அப்படின்னு நம்ம கிளம்பிட்டோம்னா நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. சிலர் அந்த வெஜ் நான்வெஜ் சாப்பிடாம, ஏன்னா நமக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காம போச்சுன்னா என்ன பண்றது? அப்ப நான் என்ன நம்புறேன்னா, வனாந்தரத்துல ஆண்டவர் இஸ்ரவேல ஜனங்களை நடக்கும்போது கறியை கொடுத்துருக்க முடியும், காடையை கொடுத்துருக்க முடியும். எப்பா நீ சும்மா இல்ல, நீ வேலை செஞ்சுட்டு இல்ல, நீ எதுல இருக்கிற? இப்போ நீ டிராவல்ல இருக்கிறப்பா, உனக்கு என்ன தரணும்னு எனக்கு கேட்கல. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல இவ்வளவு அற்புதத்தை செஞ்சது ஆண்டவர் என்னை கூட்டிட்டு வந்தீங்க, இவ்வளவு மிராக்களை முன்னாடி நீங்க செஞ்சீங்களே, இன்னைக்கு ஏன் ஆண்டவரை நீங்க அமைதியா இருக்கிறீங்க? என்னை விசுவாசிக்க பண்ணினவர் நீர், என்னை நம்ப பண்ணினவர் நீர். நான் ஒன்றும் சாதாரணமா நம்புற ஆள் கிடையாது. ஆனா என்ன நம்ப வைக்கிறதுக்காக நீங்க எத்தனையோ பண்ணிட்டீங்க, எத்தனையோ மிராக்களை என் கண்ணு முன்னாடி பண்ணிட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், அன்னைக்கு அற்புதம் செய்த கர்த்தருக்கு இன்னைக்கு அற்புதம் செய்வதற்கு லேசான காரியம். ஆனா அவர் அமைதியா இருக்கிறார்னா கண்டிப்பாக ஒரு நோக்கம் உண்டு, கண்டிப்பா ஒரு நோக்கம் உண்டு. கைகளை உயர்த்தி ஆமாப்பா சொல்லுங்க, கைகளை மேல உயர்த்தி. நம்ம ரெண்டாவது எதற்காக ஜெபிக்கணும்னா, பரிசுத்தத்திற்காக வரும் அவமானங்களை சகிக்கிறதற்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. எதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும்? இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தை ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தத்திற்கு என்று வரும் அவமானங்களை நான் சகிக்கணும். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய போராட்டம், இது ஒரு பெரிய போராட்டம். இது கொஞ்ச காலம் ஓகே, கொஞ்ச காலம் சகிக்கலாம். ஆனா ஆசீர்வதிக்கிற வரைக்கும் சகிக்கலாம். ஆனா ஆசீர்வதிக்கல, கர்த்தர் அவர்களுக்கு முன்னாடி நம்மளை குறைச்சிட்டே வர்றார் அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் நிறைய பேருக்கு கேள்வி என்ன கேட்க தோணும் அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தேனே, எனக்கு என்ன ஆண்டவரே செஞ்சீங்க, என்ன ஆண்டவரே செஞ்சீங்க? ஆனா பரிசுத்தத்திற்காக நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு அவமானமும் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு என்னவா முடியும்னா ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஒரு தீர்மானத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா, பரிசுத்தத்திற்காக நான் எதை சகிக்கணும்? சத்தமா சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பாட்ட பரிசுத்தத்திற்காக வரும் அவமானத்தை சகிக்கிறதுக்கு எனக்கு பலன் வேண்டும். இது ஒரு பெரிய பாக்கியம், இது ஒரு பெரிய பாக்கியம், இது ஒரு பெரிய பாக்கியம். ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாங்க ராஜா, அந்த கிருபை எனக்கு தாங்க ராஜா, அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் அதை ரொம்ப பாக்கியமா நான் நினைக்கிறேன். பரிசுத்தத்திற்காக ஒரு அவமானத்தை சந்திக்கிறது என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. சொல்லுங்க, வாலிப தம்பி இது ஒரு பெரிய பாக்கியம், வாலிப தங்கச்சி ஒரு பெரிய பாக்கியம். நீ பாக்கியம் பெற்ற ஜனம். இந்த உணர்வு மட்டும் உனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். ஆண்டவர் உன்னை தொட ஆரம்பிச்சாரு, கர்த்தர் உன் கூட பேச ஆரம்பிப்பார். கர்த்தருடைய லிஸ்ட்ல நீ வந்துருவ. அவருடைய தனிப்பட்ட விதத்துல அவருடைய பார்வை உன் மேல விழுந்துரும், அவருடைய தரிசனம் உன் மேல விழுந்துரும், அவருடைய வார்த்தை ஒண்ணுல நிலைவேறும். கர்த்தர் உன்னை ஏவ ஆரம்பிப்பார். அதற்கு பிறகு கர்த்தர் உன்னை பயன்படுத்த ஆரம்பிப்பார். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேளுவோம், இயேசுவே, பரிசுத்தத்திற்காக வருகிற அவமானத்தை பாக்கியமாய் எண்ணுவதற்கு நம்பர் 1, முதலாவதாக பரிசுத்தத்திற்காக வருகிற அவமானங்களை சகிக்கிறதற்கு பலன், சகிக்கிறதற்கு பலன். நம்பர் 2, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வரும் அவமானங்களை
நம்ம பாக்கியமாய் நினைக்கிற ஒரு அபிஷேகம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமாமா? பரிசுத்தத்திற்காக வருகிற அவமானங்களை நம்ம என்ன பண்ணணுமாமா? சகிக்கணும். இது ஒரு பலன். ரெண்டாவது, பரிசுத்தத்திற்காக வருகிற அவமானத்தை நம்ம மனசு என்ன சொல்லணுமாமா? இது பெரிய பாக்கியம். நீ திட்டுறா, இது ரொம்ப பெரிய பாக்கியம். நீ என்ன அவமானப்படுத்துறா, இது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்னை சிறைச்சாலையில் போடுறா, இது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த மாதிரி பாக்கியம்னு நினைச்சதுனால தான் கர்த்தர் அவர்களுக்கு கிருபையா இறங்கினார். ஒரு வசனத்தை கூட வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இந்த தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட பெரிய ஊழியக்காரனாகிய இந்த மோசே, வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை இவர் என்ன நினைச்சாராமா? அதிக பாக்கியம் என்று நினைச்சாராம். இந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆமென். அவங்க அவமானப்படுத்துகிறத நினைச்சு கவலைப்படாம அதை பாக்கியம்னு நினைச்சு சந்தோஷப்படுற அந்த இருதயம் உங்களுக்குள்ள கர்த்தர் தந்துட்டார்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். இப்போ சில நேரத்தில் வாலிப பிள்ளைகள் எல்லாம் வந்து தகப்பனார் தாயிடத்துல நிறைய பேர் ஃபைட் பண்ணுவாங்க. எதுக்கு ஃபைட் பண்ணுவாங்கன்னா, பாருங்க, நீங்க என்ன டூருக்கு அனுப்பல, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன அவமானமா பார்க்குறாங்க, என்ன அப்படி பேசுறாங்க, அப்படி பாருங்க, நீங்க வந்து என்னை இப்படி ட்ரெஸ் பண்றதுக்கு நீங்க அனுமதிக்கல, எல்லாரும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தாங்க, அவங்க எல்லாரும் என்ன அற்பமா பார்க்குறாங்க. அப்போ வீட்டில் வந்து நிறைய பேர் ஃபைட் பண்ணுவாங்க. அம்மாட்ட ஃபைட் பண்ணுவாங்க, அப்பாட்ட ஃபைட் பண்ணுவாங்க. யாராவது ஒரு பாஸ்டர் அப்படி ஏதோ பிரசங்கம் பண்ணாருன்னா, ஆமா நீங்க பாட்டுக்கு சொல்லுவீங்க, ஏற்கனவே எங்க அம்மா யூட்டர்ன் போடுவாங்க, நீங்க வேற சொல்லிட்டீங்களா, இனி அவ்வளவுதான். நிறைய பிள்ளைகளுடைய பேச்சு அப்படிதான் வீட்டில். அப்போ இது அவங்க என்னன்னு நினைக்கல, அவமானப்படுகிறதை அவமானம் என்று நினைக்கிறார்கள். மற்ற பிள்ளைகளை போல சில பிள்ளைங்க இப்போ என்னன்னா, அந்த பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சிருப்பாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவன் என் ஸ்கூலில் படிக்கிறவன் ஐஃபோன் வச்சிருக்கிறான் தெரியுமா, ஐஃபோன் வச்சுக்கிறான். அவங்க அம்மா அப்பா ஐஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க, எனக்கு வந்து நீங்கள் ஃபோனே வாங்கி தரல, நான் போய் அங்கே முன்னாடி நிற்கும் போது, ஏண்டா உனக்கு ஃபோன் கூட இல்லையாடா அப்படின்னு என்னை அவமானப்படுத்துறாங்க. என்ன ஹலோ, நிறைய பிள்ளைகளுக்கு அவமானம். எனக்கு ஒரு பைக் இல்லை, என்னை அவமானப்படுத்துறாங்க, என்ன அவமானப்படுத்துறாங்க. இப்படி இருக்கிற நான் சில பேர் இந்த முக்காடு போட்டிருக்குப்பா, அதுக்கு என்ன அவமானப்படுத்துறாங்க. ஆனால் இந்த பரிசுத்தவான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற அந்த பரிசுத்தத்திற்காக வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு வருகிற அந்த அவமானத்தை அவர் என்ன நினைக்கலையாமோ, அவமானம்னு நினைக்கல, அதை எப்படி நினைச்சாராமோ. ஹலோ, போன் இல்லாதது அவமானமா பாக்கியமா? நிறைய பிள்ளைங்களுடைய வாயில வரலையே. உண்மையிலே அது பாக்கியம், உண்மையில பாக்கியம். மற்ற பிள்ளைகளை மாதிரி உங்க அம்மா அப்பா இல்லாதது உங்களுக்கு அவமானமா பாக்கியமா? இந்த வாயில வரவே மாட்டேங்குது. பாக்கியம், அது பாக்கியம். இந்த ஒரு உணர்வு மட்டும் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு வைங்களேன், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற அந்த அவமானத்தை நீங்கள் பாக்கியம் என்று நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் நான் நம்புகிறேன், மோசையை பயன்படுத்தின கர்த்தர் ஒரு காலத்துல உங்களை பயன்படுத்தாம போக மாட்டார். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துல தான் நீங்க நிற்பீர்கள். அவருடைய நாமத்திற்காக நாம் அவமானம் அடைவதற்கு பாத்திரராய் எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய், நீங்கள் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 41வது 42வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவருடைய நாமத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41 42 வாசிக்கலாமா? அவருடைய நாமத்திற்காக நாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராய் எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
ரெண்டு கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட கேளுங்க. ஆண்டவரே, நிமித்தம் வருகிற பரிசுத்தத்து நிமித்தம் வருகிற அந்த அவமானத்தை பாக்கியோன்னு நினைக்கிற அளவிற்கு என் பிள்ளைக்கு ஒரு இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. என் மகனுக்கு ஒரு இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. அடுத்த ஜெனரேஷன் அப்படிதான் உருவாகணும். இந்த கூட்டத்திலேயே இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு பிள்ளை மகன் அந்த மாதிரி உருவாக்கணும் ஆண்டவரே. இப்ப அவனுக்குள்ள அந்த வல்லமை எழும்பட்டும். நான் நம்புறேன், இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது யார் மனசுக்குள்ள எஸ் எஸ் ஆமென், கர்த்தர் நிமித்தம் பரிசுத்தமாய் வாழ்கிறது நிமித்தம் எனக்கு வருகிற இந்த அவமானம் பரவாயில்ல, அதை சந்தோஷமா யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, அவர்களுக்கு ஒரு உயர்வு உண்டு, அவர்களுக்கு ஒரு மகிமை உண்டு. அவர்களை கனப்படுத்துவதற்கு என் இயேசு வல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஸ்பெஷலா வாலிப பிள்ளைங்க மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த பட்டணத்துல எழுப்பணும், இந்த தேசத்துல எழுப்பணும். இந்த சத்தம் தொனிக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் எழும்பணும், எழும்பணும். எங்க பிள்ளைங்க வந்து எங்களிடத்துல சொல்லணும், இன்னைக்கு நான் இந்த காரியத்தை செய்யாததுனால நான் அவமானப்பட்டேன், ஆனா எனக்கு ஒரு வருத்தம் கூட இல்லை, எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஏசப்பாவுக்காக நான் இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திச்சேனேன்னு எனக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லுகிற வாலிபர்களை இப்பொழுது 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 இந்த கூட்டத்தில் கர்த்தர் எழுப்புவீராக, எழுப்புவீராக. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் எழுப்புவீராக. இப்பொழுது அந்த வைராக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். எஸ், எங்க வீட்டுல ஒரு பிள்ளை எழும்பட்டும், எங்க வீட்டுல ஒரு மகன் எழும்பட்டும். கிறிஸ்துவின் நிமித்தம், ஓ பரிசுத்தத்தின் நிமித்தம் வருகிற அவமானங்களை பாக்கியம் என்று எண்ணுகிற கூட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த திருச்சபைக்கு போறவங்க விசுவாச மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் அவங்களுடைய பரிசுத்தத்தை காமிச்சாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸை ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி உடுத்தி வெள்ளை ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிறவர்கள் வந்து அந்த மாதிரி அவங்கள தாழ்த்தி, அதனால இப்போ ஒன்றும் இல்லை, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான், அது ஓகே. ஆனால் அவர்களுக்கு இந்த புறம்பால அலங்கரிப்புக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க தங்களை தாழ்த்தினதை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்கள என்ன பண்ணாங்கன்னா அவங்களை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க, ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. ஆனால் அவங்கள அவமானப்படுத்தும் போதெல்லாம் அவங்க அதை என்ன பண்ணாங்கன்னா சந்தோஷமாக எடுத்துக்கொண்டார். நீ நினைச்சு பாருங்களேன், எத்தனை பரிசுத்தவான்கள் தெரியுமா, எத்தனை பரிசுத்தவான்கள் தெரியுமா. எங்கள் பாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஜிப்பா தான் போட்டிருப்பாரு, அவரை வந்து பாவாடைன்னு திட்டுவாங்க. பசங்க எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் போகும்போது பாவாடை பாவாடைன்னு திட்டுவாங்க. ஆனால் எங்கள் பாஸ்டருடைய முகத்தில் ஒரு சலசலப்பே இருக்காது. இப்படி திட்டுறானே அடுத்த நாள் மாற்றலான்னு அவர் நினைச்சதில்லை, இல்லைன்னா இப்படி திட்டுறவனை சபிக்கலாம் அப்படின்னு நினைச்சதில்லை, ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்னு நினைச்சதில்லை. அவருடைய மனசில் அவங்க அப்படி திட்டும்போது அவர் என்ன பண்ணாருன்னா சந்தோஷமா, சரி ஆண்டவருக்காக இன்னைக்கு ஒரு அவமானத்தை பட்டேன், எவ்வளோ பெரிய வாக்கியம், எவ்வளோ பெரிய வாக்கியம். அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டாங்க, வாழ்ந்துட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டியை இந்த சுத்திகரிப்பு ஜபத்தில் ஆண்டவர் எழுப்ப மாட்டாரான்னு கர்த்தர் ஆசையாய் வந்திருக்கு. இப்போ கூட பைபிளை தூக்கிட்டு இந்த 7 நாட்களும் வரும்போது நிறைய பேர் உங்களை பார்த்து, நிறைய பேர் ஒருவேளை என்ன ஓயாமல் தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன், என்ன இருக்காங்க, என்ன பண்ண போகிறேன், உட்காந்து டிவியை பார்க்குறத விட்டு என்னென்னமோ என்னென்னமோ. ஆனால் உங்கள் மனசு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீ திட்டுப்பா, நீ எவ்வளோ வேணாலும் ஏசுப்பா, என் தேவனுக்காக, என் ஆண்டவரை தேடுவதற்காக, என் ஆண்டவரிடத்தில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதற்காக நீ என்ன அவமானப்படுத்தினாலும் என் இருதயம் அதை துக்கமா எடுத்துக்காது. கண்டிப்பா அது பாக்கியம், கண்டிப்பா அது பாக்கியம். இவ்வளோ பெரிய அற்புதத்தை எனக்கு செய்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. இன்னைக்குள்ள பாடல்கள், இன்னைக்குள்ள பிரசங்கங்கள், இதெல்லாம்
அவருடைய பிள்ளைன்னு சொல்றதுல பெருமைப்படணும் பெருமைப்படணும் பெருமைப்படணும். எங்க பார்த்தாலும் எழுதுகிற பாடல் கூட எப்படிதான் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, நான் இயேசுவோட வாழ்றேன், நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன், இயேசு என்ன ஆசீர்வதிச்சார், என் பேரை பெருமைப்படுத்தினார், இப்படின்னு சொல்றத மட்டும்தான் இன்னைக்கு நிறைய பேர் விரும்புறாங்க. ஆனா நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், அவருக்காக வாழ்றேன், பரிசுத்தமா வாழ்றேன், அப்படி யாராவது என்ன அவமானப்படுத்துறத இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணலைன்னா. ஆனா ஆண்டவர் ஒரு கூட்டத்தை கத்த தேடுறாரு. இந்த மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் அவமானத்தை அவன் என்ன நினைச்சானாமா, பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். நான் வரல ஆண்டவரே, என்னை விட்டுருங்க ஆண்டவரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட, நீ தாண்டா என் மனசுக்குள்ளே, நீ தாண்டா இருக்கிற, நீ தாண்டா அந்த ஜனங்களை வழி நடத்தணும்னு சொல்ற அந்த அன்பு எங்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் பிரியாணி உனக்கு முன்னாடி வச்சுட்டு, பிரியாணி வேணுமா இயேசு வேணுமான்னு கேட்கும்போது நீ இயேசுவை தான் செலக்ட் பண்ண. ஒரு நாள் அவ்வளவு பாவத்தை உனக்கு முன்னாடி காமிச்சு, உனக்கு இந்த பாவம் வேணுமா, இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த இயேசு வேணுமான்னு கேட்கும்போது நீ எதைத்தான் செலக்ட் பண்ணனா, அதான் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். தம்பி தங்கச்சி, முன்னாடி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இவ்வளவு பாவம் தண்ணீரை போல பருகப்படலை. ஆனா இன்னைக்கு உங்க நிறைய பேருடைய கையில பாவங்கள் உன் கையில கொடுக்கப்பட்டு, நீ எவ்வளவு வேணாலும் அதை செய்யலாம், நீ எவ்வளவு வேணாலும் அதை பண்ணலாம். உன்னை தடுப்பதற்கோ உன்னை நிறுத்துறதற்கோ யாருக்குமே இன்னைக்கு அதிகாரம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீனஸ் ஆன ஒரு உலகத்துக்குள்ள நீ வந்துட்ட. ஆனா இப்ப ஆவியானவர் உங்ககிட்ட பேசுறாரு, உனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை விட்டு தேவனோடு துன்பத்தை அனுபவிக்கிறதை நீ செலக்ட் பண்ணேன்னா, ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா, நான் நம்புறேன் மோசையினுடைய தலையை உயர்த்தின கர்த்தர், மோசையை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கைவிடுவாரோ? அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிச்சு முடிக்க போறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 11வது வசனம். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார், கர்த்தர் உங்களை நடத்த போறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை சுத்திகரிச்சுட்டே இருக்கிறாரு. இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. நீங்க உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்தமாக்கப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். பரிசுத்தவான்கள் எல்லாரும் சில காரியத்தை எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க. பாருங்க, கவனிங்க. என்னுடைய பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது எதை திட்டினார் அப்படின்னு சொன்னா, சென்ட் அடிக்கிறதுக்கு திட்டினார். எதுக்கு? ஸ்ப்ரே, நம்முடைய பாடி ஸ்ப்ரே அடிப்போம்ல, உடம்புல துர்நாற்றங்கள் வரும்போது இந்த துர்நாற்றத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு மோஸ்ட்லி 90% பேருடைய வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மைதானே? எல்லார் வீட்லையும் ஸ்ப்ரே இருக்கும். இந்த ஸ்ப்ரே நாற்றத்துக்காக அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, மனத்துக்காக அடிக்கிறவங்களும் இருக்காங்க. அது ஒரு. ஆனால் எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பிரசங்கம் பண்ணுவார் தெரியுமா? ஏப்பா, உனக்கு ஸ்ப்ரே அடித்து தான் உனக்கு உன்னுடைய வாசனையை வெளியே தெரிவிக்கணுமா? இது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவார். ஒரு காலத்தில் எங்களுக்கே தோணிடுச்சு, ஸ்ப்ரே அடிக்கிறதெல்லாம் தப்பாயா? இல்லை, இதெல்லாம் பாஸ்டர் தப்பா. ஆனால் உண்மையிலேயே அவர் சொன்னதில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நீங்கள் நிறைய ஆடெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆடு சில நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ப்ரே அடிக்கிறாங்கல்ல ஆடு, இந்த ஆடுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
ஒருத்தர் செண்டை அடிச்சுட்டு போவார், பின்னாடி 4 பிள்ளைங்க திரும்பி பார்ப்பாங்க. ஸ்ப்ரேயினுடைய ஆடு உண்மைதானே? பார்த்து அந்த மாதிரி ஆடு பார்த்துருக்கீங்களா? ஒரு சிஸ்டர், ஒரு லேடி ஸ்ப்ரே அடிச்சுட்டு போகும், 4 பசங்க திரும்பி பார்ப்பாங்க. அப்போ சிம்பாலிக்கா இந்த உலகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, நீ நீ நடந்து போகும்போது உன்னை திரும்பி பார்க்கறதுக்கு நீ உன் சரீரத்திலிருந்து என்ன பண்ணு, உன்னை அட்ராக்ட் பண்றதுக்கு நீ வாசனையை வெளிப்படுத்து அப்படின்னு இந்த உலகம் சொல்லுது. இப்பதான் புரியுது. ஐயோ, அன்னைக்கு பாஸ்ட் எங்க தெரியுமா, 30 வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்றாரு கத்தி கத்தி, ஏய் ஸ்ப்ரே அடிக்கிறியா, நீ இன்னொருத்தர் அட்ராக்ட் பண்றதுக்காக நீ அடிக்கிற, கர்த்தர் உன்னை விட்டுருவாருன்னு நினைக்கிறியா அப்படின்னு. ஐயோ பாஸ்ட் ரொம்ப பின்தங்கின நிலைமையில இருக்காரு, ரொம்ப கிராமத்தில் இருக்காரு, படிப்பறிவே இல்லை இந்த பாஸ்டுக்கு, ஸ்ப்ரே அடிக்கிறதெல்லாம் தப்புன்னு பிரசங்கம் பண்றாருன்னு சொல்லி அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் கிண்டல் பண்ணாங்க, இந்த காலத்திலையும் கிண்டல் பண்ணி தான் இருக்கிறாங்க. இந்த பாஸ்ட் ரொம்ப பழுத்த பழம் போல இருப்பார் போல தெரியுது அப்படின்னாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த பரிசுத்தவான் சொன்னதற்கு ஒரு அர்த்தம். இந்த ஸ்மெல் இருக்கு பாருங்களேன், இந்த வாசனை, இதை வச்சு நான் ஒன்று ப்ரிப்ரேஷன் பண்ண பாருங்க, உண்மையிலேயே அரண்டுட்டேன் நான். அதை உங்களுக்கு அது பிரசங்கம் கூட பண்ண முடியாது, பிரசங்கம் பண்ணி சொல்ல முடியாது. ஐயோ, இதற்கு பின்பாக இருக்கிற ஒரு ஸ்மெல், இந்த ஸ்மெல்லுக்கு பின்னாடி இருக்கிற சத்துருடைய சூழ்ச்சி இருக்கு பாருங்களேன், அவ்வளோ பெரிய சூழ்ச்சி, வெரி டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். எத்தனையோ நபர்களை கூட நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் இது அதுக்கப்புறம் தான் எனக்கு இதுக்கப்புறம் தெரியுது, இல்ல 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 இதை வச்சு பிசாசு சிலரை கொண்டு போறது. ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் கூட நீங்க எந்த காரியத்தை செய்யும் போதுமே ரொம்ப கவனம். உங்களுடைய உடம்புல துர்நாற்றத்திற்காக நீங்க அதை யூஸ் பண்றீங்க அப்படின்னா நான் அதை தப்பா சொல்லல, ஆனா ஒன்று, நீங்க என்னுடைய வாசனை இன்னொருத்தரை அட்ராக்ட் பண்ணணும், இன்னொருத்தர் திரும்பி பார்க்கணும், என்னுடைய அந்த ஸ்மெல் போற இடத்துல என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா வெரி டேஞ்சர். அது கூட கர்த்தர் பார்க்கிறார். அது மனுஷனுக்கு நம்ம நிறைய நேரத்தில் கொடுக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது இன்விடேஷன், அது ஒரு இன்விடேஷன். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது ஒரு பெரிய, இந்த ஸ்மெல் ஒரு பெரிய சப்ஜெக்ட். சரி, ஒரு நாள் பாப்பா ஆண்டவருடைய நடத்தல் இருந்தால் யூத் மீட்டிங்கில் பேசலான்னு தான் இருக்கிறாங்க. இந்த ஸ்மெல் செய்தியினுடைய தலைப்பே ஸ்மெல், வாசனை. இந்த வாசனைக்கு பின்பாக சத்துரு இவ்வளோ பெரிய கண்ணியை வச்சுக்கலாம், இவ்வளோ பெரிய கண்ணி சாதாரணமானதல்ல. அதனால முன்னோர்கள், நம்முடைய பரிசுத்தவான்கள், பரிசுத்தோன்னு சொல்லி இதை செய்யாதேன்னு சொன்ன எல்லாத்துக்குமே கண்டிப்பாக என்ன இருக்குன்னா ஒரு நோக்கம் இருக்கு. நம்மளால அதை செய்ய முடியல அப்படின்றது வேணா ஒத்துக்குங்களே தவிர, அவங்க சொன்னது தப்புன்னு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா சொல்லவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஸோ இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வருகிற அவமானத்தை, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் அந்த அவமானத்தை சகிக்கிறதுக்கு பலன், நம்பர் 2 அதை பாக்கியமா நினைக்கிறதுக்கு பலன், நம்பர் 3 சந்தோஷப்படுகிறதுக்கு பலன், நம்பர் 4 இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருக்கிறதுக்கு ஒரு பலன். 5 காரியம். நம்பர் 1 மறந்துடாதீங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் இல்லைன்னா பரிசுத்தத்தின் நிமித்தம் நம்ம படுகிற அவமானத்தை முதல்ல நம்ம என்ன பண்ணணுமாமா, சகிக்கிறதற்கு கர்த்தர் பலன் தரணும். உங்க வீட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஸ்பெஷலா வாலிப தம்பிக்கு ரொம்ப முக்கியம். நீ அந்த அவமானத்தை முதல்ல உனக்கு என்ன பண்ணணும்னா, கர்த்தரே உனக்குள்ள என்ன தருவார்னா சகிக்கிறதற்கு பலன் தருவார். நம்பர் 2 இரண்டாவது, அதை உன்னுடைய மனசு என்னவா நினைக்குமா? மாமா கேட்கல, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. டூருக்கு உங்க அம்மா அனுப்பலைன்னா அடுத்த நாள் நாங்கள் என்னென்ன பண்ணணும் தெரியுமா, எங்கெல்லாம் சுற்றிட்டு வந்தோம் தெரியுமா அப்படின்னு போகும்போது அப்படியே மூஞ்சியை தொங்க விட்டு வீட்டுக்கு வந்த உடனே, ஏன் இப்படி இருக்க, என்ன பொசுக்குன்னு போயிருக்கிற, என்ன பிரச்சனைனா, ஆமாம் என்னதான் நீங்கள் அனுப்பலவே இல்லையே, அவள் எவ்வளோ ஜாலியாக இருந்துட்டு வந்திருக்கா தெரியுமா அப்படி நினைக்கிறது அல்ல. போப்பா நீ வேற, நீ அதை இதையும் சுற்றி பார்த்துட்டு வந்த, ஆனால் என்னுடைய தேவன் எனக்குள்ள என்னை சந்தோஷப்படுத்த இருக்கிறார்ன்ற ஒரு எண்ணம் வருது பாருங்க. அப்படி அதான் தேவனால் நடத்தப்படுது. ஸோ நம்பர் 1 முதலாவதாக
பரிசுத்தத்திற்காக வரும் அவமானங்களை சகிக்கிறதற்கு எனக்கு பலன் தார். நம்பர் 2, இரண்டாவதாக பரிசுத்தத்திற்காக நான் படுகிற அவமானத்தை பாக்கியமாய் கருதுவதற்கு எனக்கு பலன் தார். நம்பர் 3, மூன்றாவதாக பரிசுத்தத்திற்காக வரும் அவமானங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தார். நம்பர் 4, நாலாவதாக பரிசுத்தத்திற்காக வரும் அவமானத்தை, அதான் வேதம் சொல்லுகிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி, இனி வரும், இன்னைக்கு நான் பரிசுத்தமா வாழணும், இன்னைக்கு நான் இதை சகித்துக் கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னொரு மகிமையை கர்த்தர் எனக்கு இம்மையிலும் வச்சிருக்கிறார், மறுமையிலும் வச்சிருக்கிறார். எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரலோகத்திற்காக நான் இதை சகித்து தான் ஆக வேண்டும். எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த கைவேலை இல்லாத கட்டப்பட்ட அந்த வீட்டிற்காக நான் இந்த அவமானத்தை சகித்தே ஆகணும். இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. மனப்பாடமா சொல்லுங்க பார்க்கலாம் 5 காரியத்தை. பரிசுத்தத்திற்காக வரும் அவமானங்களை நம்பர் 1 முதலாவதாக சகிக்கிறதற்கு பலன் தரணும். நம்பர் 2 இரண்டாவதாக அதை பாக்கியமா என்றதுக்குரிய பலன். நம்பர் 3 மூணாவதாக அவமானத்தை சந்தோஷமா நினைக்கக்கூடிய பலன். நம்பர் 4 நாலாவதாக அவங்க அவமானப்படுத்தும் போதெல்லாம் என் மனசு ஒன்று சொல்லணும், கர்த்தர் எனக்காக ஒரு நாள், கர்த்தர் எனக்காக ஒரு நாள் நான் இந்த பரிசுத்தமாய் வாழ்ந்ததனுடைய பலனை கர்த்தர் எனக்கு தருவார். எனக்கு இம்மையிலும் தருவார், எனக்கு மறுமையிலும் தருவார். இன்றைக்கு நான் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு ஒரு அவார்டு எனக்கு கொடுக்கப்படும், என் தலையிலே ஒரு கிரீடம் வைக்கப்படும். அன்றைக்கு பரலோகம் என்னை பார்த்து கைகளை தட்டும். ஆமென். எழும்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. எல்லாருடைய கரங்களை மேல உயர்த்தி, இயேசுவே, பரிசுத்தத்திற்காக வருகிற அவமானங்களை சகிக்கிறதற்கு இப்பொழுது எனக்கு ஒரு பலனை கர்த்தர் தருவீராக. கேளுங்க அப்பா சமூகம், முழு பலத்தோட கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. இனிலே எங்க தேடினாலும் உங்களை தான் நான் பார்க்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த 4 ஜெப குறிப்பை வைத்து இன்றைக்கு முழு பலத்தோட ஏசப்பட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல என்னை சுத்திகரிக்கிறதுக்கு வாரும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, எங்க கண்ணு உங்க கண்களை மாதிரி மாறட்டும் ஆண்டவரே. உங்களை போல மாத்துங்கப்பா. என் எலும்போடு எலும்பா, என் சதையோடு சதையா, என் ரத்தத்தில் ரத்தமா, என்னிலே எங்க தேடினாலும் உங்களை மட்டும் காண. நான் உங்களை தான் பிரதிபலிக்கணும், நான் உங்களை தான் பிரதிபலிக்கணும், நான் உங்களை தான் பிரதிபலிக்கணும், உங்களை தான் பிரதிபலிக்கணும். இனி என்ன பார்க்க வேணாம் ஆண்டவரே, என்ன பார்க்கிறவங்க எல்லாம் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, என்ன பார்க்கிறவங்க எல்லாம் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, என்ன பார்க்கிறவங்க எல்லாம் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. என் ரத்தம் உங்களை சொல்லிட்டே ஓடட்டும் ஆண்டவரே. என் எலும்பு உங்களுக்குள்ள நினத்தையும் முழு சதையும் அப்படியே உங்க வசனத்தினால நிரப்புறது. என் கைகள் பரிசுத்தமுள்ள கைகளா மாறட்டும் ஆண்டவரே. என் கால்கள் உமக்காக ஓடக்கூடிய கால்களா மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்தத்திற்காக அவமானத்தை சகிக்கிறதுக்கு ஒரு புது பலனை தாங்கப்பா. நிந்தையை சுமக்கிறதுக்கு ஒரு பலனை தாங்க ஆண்டவரே. பரிசுத்தத்தை பாக்கியமா நினைக்கக்கூடிய ஒரு கிருபையை தாங்கப்பா. ரிதலரம் தனரோ தலரே தரா ரிதலரம் தனரோ லத்தனர லிதோரலோ தனேரலரே. என் எலும்போடு எலும்பாக, சதையோடு சதையாக, நரம்போடு நரமாக, என் ரத்தத்தில் ரத்தமாக உடல் முழுதும் கலந்தீரே. நீரில்லா வாழ்வை வாழ முடியுமா? நீரில்லா வாழ்வை நான் வாழ்ந்திட வேண்டும். வாழ்வில் எதை இழந்தால்
உம்மை நான் இழந்திடுவேன். உங்களை மட்டும் இழக்க மாட்டேன் ஆண்டவரே. நீங்க எனக்கு வேணும். சாகிற வரைக்கும் நீங்க எனக்கு வேணும். உங்க கையை பிடிக்கிற வரைக்கும் நீங்க எனக்கு வேணும். உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்க எனக்கு வேணும். உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்க எனக்கு வேணும். நீங்க எனக்கு வேணும்பா. நீங்க எனக்கு வேணும்பா. நீங்க எனக்கு வேணும்பா. உங்களை நான் விட்டு தர மாட்டேன். யாருக்காகவும் உங்களை நான் விட்டு தர மாட்டேன். யாருக்காக உங்களை விட்டு தர மாட்டேன். நீங்க எனக்கு வேணும். நீங்க எனக்கு வேணும். நீங்க என்ன விட்டு போகாதீங்கப்பா. நான் உங்க பிள்ளைப்பா. உங்க பிள்ளைப்பா. உங்க முகத்தை மறைச்சுக்காதீங்கப்பா. உங்க முகத்தை மறைச்சுக்காதீங்கப்பா. நீங்க பேசுறத நிறுத்திடாதீங்கப்பா. நீங்க என்கிட்ட பேசணும்பா. நீங்க என்ன நடத்துறத நான் உணரணும் ஆண்டவரே. 2025வது வருஷம் நீங்க என் கூட டிராவல் பண்றத நான் ஃபீல் பண்ணணும். நீங்க என் கூட பேசுறத நான் ஃபீல் பண்ணணும். நீங்க என்ன திட்டுறத நான் ஃபீல் பண்ணணும். நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கறத நான் ஃபீல் பண்ணணும். நீங்க என்ன ஆற்றுறத ஃபீல் பண்ணணும். நீங்க என்ன தேற்றத ஃபீல் பண்ணணும். நீங்க எனக்குள்ள இருக்கிறத நான் ஃபீல் பண்ணணும் ஆண்டவரே. சத்ருவம் வெட்கப்பட்டு போவான்னு நினைக்கிறான்ப்பா. சத்ருவம் விழுந்துருவான்னு நினைக்கிறான்ப்பா. சத்ரு இவன் எழும மாட்டான்னு நினைக்கிறான்ப்பா. சத்ரு இவன் கதை இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறான்ப்பா. சத்ரு இவனும் எல்லார மாதிரி ஆயிடுவான்னு நினைக்கிறான்ப்பா. ஆனா தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, என்னை தூக்கி விடுகிற தேவனே, என்னை பொறுத்து கொள்ளுகிற தேவனே, நீர் இறங்கும். நீர் இறங்கும். நீர் இறங்கும். அந்த லிஸ்ட்ல என்ன வச்சிடாதீங்க ஆண்டவரே. அந்த லிஸ்ட்ல என்ன கொண்டு போயிடாதீங்கப்பா. நீங்க வெறுத்த லிஸ்ட்ல என்ன கொண்டு போயிடாதீங்க. நீங்க தள்ளுல லிஸ்ட்ல என்ன கொண்டு போயிடாதீங்க. உங்க பிள்ளைன்ற லிஸ்ட்டை விட்டு நான் எடுக்கப்படவே கூடாது. உங்க பிள்ளைன்ற அந்த லிஸ்ட்ல இருந்து என்ன எடுத்துறாதீங்கப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த உம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.